இன்றைக்கு விசுவாசத்தில் வாழும் நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம், ஆமென், 4வது வசனம். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அகங்காரி. அகங்காரியா இருக்கிறவனுடைய ஆத்துமா அவனுக்குள்ள எப்படிப்பட்டது இல்லை? நல்லது இல்லை, செம்மையானது அல்ல. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான், நீதிமான். அவன் தன்னுடைய அகங்காரத்தினாலே அல்ல, சுயபலத்தினாலே அல்ல, அவன் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அருமையானவர்களே, அகங்காரி என்கிறவன் துன்மார்க்கன். அவன் சுயபலத்தில் வாழ்கிறான். எதில் வாழ்றான்? சுயபலத்தில், மாம்ச பலத்தில். கர்த்தர் அப்புறம்தான். எல்லாம் மாம்ச பலன், வேலை, சம்பாத்தியம், உழைப்பை நம்பி வாழ்கிறவங்க, அப்புறம் இன்கம்மை நம்பி வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் துன்மார்க்கர்கள், அகங்காரிகள். ஆனால் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நீதிமான். அவன் சொல்லுங்க. அந்த நீதிமான் அவன் வேலை செஞ்சாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் அவன் தன்னுடைய விசுவாசத்தில் வாழ்கிறான். எதில் வாழ்கிறான்? விசுவாசத்தில் வாழ்கிறான். அதனால தான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிழைப்பான்னு என்ன அர்த்தம்? அவன் வாழ்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கலாம், நல்ல ஒரு வேலை இருக்கலாம், அல்லது நல்ல சொத்து இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் அதை நம்பி வாழ்கிறவங்க அகங்காரிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் கூட அந்த மனுஷனை நம்பி வாழ்கிறவனுடைய ஒரு வாழ்க்கையையும் கர்த்தரை நம்பி வாழ்கிறவனுடைய வாழ்க்கையையும் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தரை நம்பி வாழ்கிறவன், ஆமென், அகங்காரி அல்ல. அகங்காரி, துன்மார்க்கன் தன்னுடைய பலத்தை நம்பி வாழ்றான், தன்னுடைய திறமையை நம்பி, சுயபலத்தை நம்பி வாழ்றவன் அகங்காரி, துன்மார்க்கன். ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்றவன், விசுவாசத்தில் வாழ்றவன், ஆமென், ஹல்லேலூயா, அவன் நீதிமான். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதை ரோமருக்கு பவுல் எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இதே வார்த்தையை எழுதுவார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று ஆமென் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே ஆவியானவர் எழுதுறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. பைபிளை வசனம் வாசிக்கிறது மட்டும் வாசிங்க, மற்ற நேரம் வீட்டில் போய் வாசிங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பைபிளை வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வீட்டிலே உட்காந்து பைபிளை வாசிக்கிட்டு இருக்கலாம். பிசாசு அப்படி கூட பிரசங்கத்திலிருந்து திசை திருப்ப பார்ப்பான். வசனம் சில சபையில் அதனால தான் வசனமே வாசிக்க விடுறதில்லை விசுவாசிகளை. வேணா நோட்ஸ் எடுத்துட்டு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, வாசி. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்ட்டு அந்த ஃபுல்லாக வாசிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம யாருக்கோ பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்லா கவனிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினாலே
நாம் பிழைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். நம்ம எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? அதுதான் பிறக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாய் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தினாலே வாழுகிற நீதிமான் முதல்ல விசுவாசத்தில் என்ன செய்கிறான்? பிறக்கிறான். விசுவாசத்தினாலே அவன் பிறக்கிறான். இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நாம் பிறந்த இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து பிறந்ததினால நான் நீதிமானாய் மாறுகிறேன். அதனால நான் வாழ்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், நம்ம அடுத்த வாரத்திலிருந்து இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு மைக்கு கொடுக்கப்படும். அவங்களுக்கு வசனத்தை எழுதி கொடுத்துருவேன். அப்போனா முதல்ல எடுத்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ யாராவது வாசிங்க. புறஜாதியாரில் பிறந்த, நல்ல கவனிங்க. நம்ம எப்படி பிறந்தோம்? புறஜாதியாரில் பிறந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பிறப்பு எங்க இருந்தது? புறஜாதியாரில் பிறந்து சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பிறந்தோம்? ஆமென். புறஜாதிகளாய் பிறந்தோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பிறந்தோம்? புறஜாதிகளாய் பிறந்தோம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ரோமர் 5:1 வாசித்தபடி அவரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்தினாலே இப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? நீதிமான் ஆயிட்டோம். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இப்ப யார் ஆயிட்டோம்? எல்லாரும் உங்க பைபிளை மூடுங்க தயவு செய்து. எல்லாரும் க்ளோஸ் யுவர் பைபிள், பக்கத்தில் வச்சிருங்க. இனி நான் என் மெசேஜ் முடியது வரை நீங்கள் பைபிள் திறக்க வேண்டாம். இந்த ஸ்க்ரீனில் வார்த்தை வரும், அப்புறம் என்கிட்ட இருந்து வார்த்தை வரும். யாரும் பைபிளை திறக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை தூக்கி பிடிச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ புறஜாதியாரில் பிறந்த நம்ம எல்லாம் யாரு? புறஜாதியாரில் பிறந்தோம். ஆனா இப்ப நம்ம நீதிமான்களா இப்ப பிறக்கிறோம். அதனாலதான் born again. We are all born again people. ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தானுக்கு ஒரு பிறப்பு, நமக்கு 2 பிறப்பு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி பிறந்தோம்? விசுவாசத்தினாலே. இப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் போது கூட, ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதத்துல ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மறுபடியும் எப்படி பிறக்கிறோம்? பாவியா இருந்த நாம் நீதிமானாய் மறுபடியும் பிறக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பிறக்கிறோம்? பாவியா இருந்த நாம் நீதிமானாய் என்ன செய்கிறோம்? மறுபடியும் பிறக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே பிறப்பிலே நான் நீதிமான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நான் நீதிமான்? மறுபடியும் பிறந்ததுனால. அப்ப கிறிஸ்தவத்துல கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வர்றான்னா, சபைக்கு வர்றான்னா, அவன் மதம் மாறுறது இல்லை, அவன் மறுபடியும் பிறக்கிறான். மறுபடியும் என்ன செய்கிறான்? பிறக்கிறான். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தங்கிட்ட, ஒரு பெரிய அறிவாளி, நிக்கதோம்ங்கிற அறிவாளிகிட்ட சொல்றாரு. அவன் சொல்றான், அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்?
ஒருத்தர் மறுபடியும் தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போய் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிறப்பு அல்ல, இது விசுவாசத்தினாலே பிறக்கிற பிறப்பு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறக்கிறேன், நான் நீதிமானாகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் யாரா மாறுறேன்? நீதிமானாய் மாறுகிறேன். அருமையானவர்களே, நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் இந்த உலகத்தில் வாழ்வான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் இவன் விசுவாசத்திலே பிழைக்கிறவன். விசுவாசத்திலே இவன் பிழைக்க வேண்டுமானால் இவன் விசுவாசத்திலே என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். விசுவாசத்திலே வாழ வேண்டுமானால் இவன் என்ன செய்யணும்? விசுவாசத்திலே பிறக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்திலே பிறக்கணும். விசுவாசத்தில் பிறந்தவன் தான் நீதிமான். என்ன விசுவாசம்? அவரை பற்றும் விசுவாசம். சொல்லுங்க, இயேசுவை பற்றி கொள்ளும் விசுவாசம் என்னை எப்படி மாற்றுது? சொல்லுங்க நல்ல சத்தமா. என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. அதுக்காக நான் எதையாவது செஞ்சு நான் நீதிமான் ஆகிறது கிடையாது. சிலர் பாருங்க, இந்த போய் உருள்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? எச்சலையில் உருள்றாங்க. அதெல்லாம் ஒரு நேர்த்தி கடனா. இங்கே ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் நின்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கோயிலில் போய் என்ன செய்கிறாரு? உருளுறாரு. அது ஒரு நேர்த்தி கடன். அப்புறம் பாருங்க, தங்களை வருத்தி கொள்ளுதல். காவடி எடுத்துக்கிட்டு அல்லது எதையாவது எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க? ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாங்க. காலில் செருப்பு போடுறதில்ல. பாவம். அவங்கள பார்த்தா ஆரம்பத்தில் நடக்கிறதுக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் போக போக அவங்க கால்கள் வீங்கி, ஆனால் 40 வருஷமாக நடந்தவனுக்கு காலை வீங்கலன்னு பைபிளில் போட்டுருக்கு. நல்லா இல்லையே சொல்லக்கூடாதா? ஆனால் 4 நாள் நடக்கிறவனுக்கு என்ன ஆயிடுது? அது இயற்கை. நம்ம கால் காலை தொங்க போட்டு இங்கேருந்து சென்னைக்கு போனால் அவங்க கால் டபுள் ஆயிரும். கால் என்ன ஆயிரும்? வீங்கிரும். அது நம்ம பிளட் சர்க்குலேஷனில் இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த நற்கிரியையும் செய்யாமல், அல்லேலூயா, எந்த நேர்த்திக்கடன் இல்லாமல், சில லேடிஸ் நேர்த்திக்கடன் போகிறாங்க பாருங்க. நான் போய் வேளாங்கண்ணியில் அல்லது எங்கேயாவது போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறேன். பெண்களுக்கு அழகே என்னதான்? மகிமை, முடி. அப்போ அதையும் இழக்கிறாங்கன்னா அவங்க கடவுள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க பாருங்க. நீ மொட்டை அடிக்க வேணாம், நீ என்ன காவடி தூக்க வேணாம், நீ மனுஷன் தன்னுடைய கிரியைகளினாலே அல்ல விசுவாசத்தினாலே நீதிமானாகிறான். இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம நீதிமானா மாத்துறது என்னது? சொல்லுங்க, இயேசு எனக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரோ அதையெல்லாம் நான் விசுவாசிக்கணும். அப்போ இயேசு என் பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. அதை நான் விசுவாசித்தா நான் யாரு? நான் நீதிமான் ஆயிடுறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒன்றுமே செய்ய வேணாமா? நான் கஷ்டப்பட வேணாமா? ஒன்றுமே செய்ய வேணாம். நீ விசுவாசித்தால் போதும். ஓ ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவ மார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. நீ விசுவாசித்தால் போதும். நீ தலைகளை நிற்க வேணாம். நீ எங்கேயாவது கால்நட பாத யாத்திரை போக வேணாம். ஆமென். எதையும் தூக்க வேணாம், எதையும் உடைக்க வேணாம், முடிய வெட்ட வேணாம், மொட்டை அடிக்க வேணாம். நீ இருக்க இடத்துல இருந்து இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்தால் போதும். அந்த விசுவாசம் ஒரு மனிதனை எப்படி மாற்றும்? நீதிமானாய் மாற்றும். அவன் விசுவாசத்தில் பிறக்கிறான். அல்லேலூயா. விசுவாசத்தில் பிறந்தவங்க தான் நம்ம. we are all born again people. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம மறுபடி பிறந்தவர்கள். அதனால தான் நம்ம விசேஷமானவர்கள். உங்களை உலகத்தை அவங்களோட ஒப்பிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க ஒரே ஒரு பிறப்பில் பிறந்தவங்க. நீங்கள் மறு ஜென்ம முழுக்கினாலே மறுபடியும் பிறந்தவர்கள். இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் தான் சபை மக்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, விசுவாசத்திலே வளருகிறவர்கள். முதல்ல விசுவாசத்தில் பிறக்கிறவங்க, ரெண்டாவது விசுவாசத்தில் வளர்றவங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 11 அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே
மோசே தான் பெரியவனான போது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் நல்லா கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்ப விசுவாசத்தினாலே மோசே பெரியவனாய் வளர்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் பெரியவனாய் மாறின போது என்ன நடந்துச்சு பாருங்க. தான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்தான். அப்ப அவன் வளர 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 உலகத்தை வெறுத்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் எதுல வளர்றான்? விசுவாசத்தில் வளருகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, விசுவாசத்தில் பிறந்தவங்களா மட்டும் இல்லை, நீ விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒரு குழந்தை பாருங்க, பிறந்ததிலிருந்து அது ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சியை தேவன் குழந்தைகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுபோல நாமும் விசுவாசத்தில் பிறந்தவர்கள் இரண்டாவது என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசத்திலே வளர ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, மோசே பிறந்தபோது அவனுடைய பெற்றோர்கள் அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு விசுவாசத்தினாலே அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க பெற்றோர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. இது சாதாரண குழந்தை அல்ல, திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு அந்த பெற்றோர்கள் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அதன் பிறகு என்ன செய்தார்கள்? ஒரு பெட்டியை செய்து அதிலே அங்கேயே விசுவாசம், அந்த பெட்டிக்குள்ளே குழந்தையை வைத்து அதை நைல் நதியிலே என்ன செய்தார்கள்? போட்டு விட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு சட்டம் என்னன்னா, பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் சொல்லுங்க நதியிலே போட வேண்டும் என்கிற சட்டம் அன்னைக்கு இருந்ததுனால இவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம், மோசேயின் பெற்றோருக்குள்ளே ஒரு விசுவாசம். என்னன்னா, ஒரு சின்ன பேழையை செய்தார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவா ஒரு பெரிய பேழையை செய்து உலகத்திலே ஆமென் அழிவுக்கு தப்பினான். ஆனா இங்க மோசேயின் பெற்றோர்கள் ஒரு சின்ன பேழையை செய்து அதிலே மோசேயை கடத்தி அந்த நைல் நதியில் என்ன செஞ்சிட்டாங்க? ஆமென் போட்டுட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். எப்பெல்லாம் விசுவாசம் வெளிப்படுகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மைப்படுத்துக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் விசுவாசம் உங்களுக்குள்ள வருகிறதோ அப்பெல்லாம் கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இவங்க விசுவாசத்திலே என்னுடைய குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த குழந்தை திவ்ய சௌந்தரியம் உள்ள குழந்தை. குழந்தை பிறந்த உடனே பார்க்குறாங்க, இந்த குழந்தை டிவைன் பியூட்டி, தெய்வீக குழந்தை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்னைக்காவது உங்கள் குழந்தைய தெய்வீக குழந்தைன்னு இருக்கீங்களா? இது சேட்டக்கார பிள்ளையா? சனிய 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 நிறைய பேர் அப்படிதான் சொல்றது. சனிய சனிய இதெல்லாம் ஒரு பிள்ளையா? இதெல்லாம் ஒரு தொல்லை. இது பிள்ளை கிடையாது. இது என்னது? தொல்லைன்னு சொல்றது. நிச்சயமா தொல்லையே கிடையாது, அது பிள்ளை தான். நிறைய பேர் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிள்ளைகள் நமக்கு தொல்லைகள் அல்ல, அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் இப்ப அந்த பெற்றோருக்குள்ள இருந்த விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பித்த போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப மோசே பெரியவனாக வேண்டும், அவன் பிறப்பிலே சாகக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிறப்பிலே என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க பிறப்பில் நீங்க பிறந்து வளர்ந்த நாட்கள்ல நீங்க சாகக்கூடாதுன்னு தேவன் கண்டு எத்தனையோ ஆபத்தில் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா.
அவன் கமந்துக்கிட்டு கிடக்காதீங்க. செய்தி கொடுக்கும்போது நேரம் என் முகத்தை பாரு. அப்போ தான் நான் என்ன பேசுகிறேன்னு புரியும். ஓகேவா? அவன் நல்லா கவனிங்க. இப்போ நான் நான் என்னைக்காவது காலையில் எந்திரிச்சு என்னை உயிரோடு பாதுகாத்திக்கிங்க ஆண்டவரேன்னு யாராவது நன்றி சொல்லிருக்கீங்களா? அல்லேலூயா. தூங்கும்போது நம்ம போடுற மூச்சு சுழி மாறி போனா போச்சு. இவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை. காலையில் எழுந்தவுடனே கீப் தேங்க்ஸ் அப்பா. சரி, பகலெல்லாம் அலைஞ்சிட்டு வரீங்களே, பகலெல்லாம் அலைஞ்சிட்டு 2 வீலரில் 4 வீலரில் ஆட்டோவில் எங்கேயோ எதுலையோ பஸ்ஸில் ஏரோப்ளைனில் போயிட்டு வரீங்களே, படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே அந்த பகலெல்லாம் என்ன பாதுகாத்தீரே. அல்லேலூயா. சென்ற பகல் முழுதும் என்னை கண் பார்த்தாய், செய்கரு மங்களில் கருணை கண் பூத்தாய், பொன்றாதாத்ம சரீரம் பிழைக்க உன் பார்த்தாய், பொல்லாப்பேயில் மோசம் நின்றென்னை காத்தாய், வினை சூழாதிந்த இரவினில் காப்பாய், விமலா கிறிஸ்து நாதா. படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லேலூயா. ஆமென். சென்ற பகல் முழுவதும் என்னை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா நீங்க வாழணும்னு கர்த்தர் சித்தம் வச்சுட்டாருன்னா உங்களை சாக விடவே மாட்டார். நல்லா விசுவாசிக்கணும். நல்லா அல்லேலூயா. பைபிளை தூக்கி வச்சுட்டு கையை தட்டுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் நீதிமானா இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினால் உங்களை சாக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓ, மோசே பெரியவனாகி விசுவாசத்திலே வளர்ந்து அவன் ஒரு தலைவனாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினாலே அவனை சாக விடவில்லை. நல்லா. ஓ, ஹல்லேலூயா. சாக விடமாட்டார். ஆமென். நான் சாகதான் எப்பமோ செத்து இருக்கணும். மலையில உருண்டு இருக்கிறேன், அப்படியே உருண்டு நெஞ்செல்லாம் அடிச்சு கடப்பட 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 கட்டி உருள்றது, மரத்திலிருந்து உருள்றது. டேஞ்சரஸ் ஒர்க்கு. பகுதி மரத்தை நின்றுக்கிட்டு பகுதி மரத்தை வெட்டி கீழதணும். அதுக்கு கான்ட்ராக்ட் நான். இப்படி இப்பவும் நான் என் ஊருக்கு போகும்போது அந்த வெட்டின மரம் எல்லாம் நிற்கிறத பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இதுல இருந்தெல்லாம் என்ன செஞ்சீங்க? பாதுகாத்து. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள், இதில் இருந்தெல்லாம் கர்த்தர் பாதுகாத்ததின் நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக. இன்னைக்கு சிலருக்கு அந்த நன்றியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார் உனக்கு? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் என்னத்தை செலுத்துவேன்? நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. வசனமே தெரியல. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. கொஞ்சம் உயிரோட சொல்லுங்க. உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளு. வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு கூட இன்னைக்கு ஜனங்களுக்கு பின்மாற்றம் வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த அன்பு குறைஞ்சு போறதுனால. உன்னையும் என்னையும் தேவன் வாழ வைக்கணும்னு விரும்பிட்டார்னா எந்த சக்தியும் நம்ம சாகடிக்க முடியாது. கொஞ்சம் நல்லாதான் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனா நோகடிக்கலாம், உங்களை என்னையும் நோகடிக்கலாம், ஆனா சாகடிக்க முடியாது. ஏன்னா வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, பாடும் வரம் தந்தீர் உமை பாடுவேன். வாழ எனக்கு வழிகாட்டி நீரே, பாடும் வரம் தந்தீர் உமை பாடுவேன். பாடும் வரம் தந்தி உமை பாடுவேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை யாராவது சாகடிக்க முடியுமா? எத்தனை சட்டம் போட்டாலும் சபையை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா.
10 வருஷமா ஒன்றும் பண்ண முடியல, இனியா வந்து 5 வருஷம் பண்ண போறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது சபையை. ஹல்லேலூயா. இந்த தேசத்தையும் ஒன்று அசைக்க முடியாது. ஒரு கல்ல கூட இந்தியாவிலிருந்து யாரும் புடுங்க முடியாது. கர்த்தர் இந்தியாவை நேசிக்கிறார், திருச்சபையை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. வாழ வைக்கிறவர். நீதிமான் விசுவாசத்தில் என்ன செய்வான்? வாழவான். பிழைப்பானா வாழுவான். அந்த வாழணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறவனை எவனும் சாகடிக்க முடியாது. மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அவன் பெரியவனாக வேண்டும், அவன் வாழ வேண்டும், அவன் ஒரு பெரிய தலைவனாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அல்ல, என்னைக்காவது நன்றியோடு இருக்கீங்களா தம்பி? அல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. கர்த்தர் என்னை எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் தெரியுமா? நான் வாழணுங்கிறதுக்காக தான். மோசைய அந்த பேழையில் வச்சு, மோசையின் பெற்றோர்கள் விசுவாசம் உள்ளவர்கள், எப்படியாவது கர்த்தர் என் பிள்ளையை பாதுகாப்பார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. அதனால் ஒரு பேழையை உண்டாக்கி பிறந்த 3 மாத குழந்தைய கவுனிங்க. நைல் நதியில் நிறைய முதலைகள் இருக்கும். குழந்தைய தூக்கி போடுவாங்க. பெற்றோருக்கு போடுறதுக்கு மனசு இருக்காது. ஆமென். அந்த எகிப்தின் போர் வீரர்கள் வந்து குழந்தைய பிடுங்கி அதை நதியில் போடும்போது அங்கே காத்து கொண்டிருக்கிற முதலைகள், கொடிய முதலைகள் வந்து அந்த குழந்தைகளை விழுங்கிட்டு போகும். முதலைகளுக்கு ஆகாரமே பிள்ளைங்க தான். ஆனால் இப்ப கர்த்தர் விசுவாசத்தை பாதுகாக்கணும். மோசேயின் பெற்றோருடைய விசுவாசம் வாழணும். ஆகவே ஒரு சின்ன நாணல் பெட்டியை தான் செஞ்சாங்க. அது ஒன்றும் முதலைக்கு பெருசில், லேசாக தட்டி விட்டுட்டு உள்ளே இருக்கிற குழந்தைய பிடிச்சிரும். ஆனால் தேவன் அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்திலே மோசே வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணின பிறகு அவனை சாகடிக்கிறவன் யார்? நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணின போது உங்களை சாகடிக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், மரணமோ ஜீவனோ வறுமையோ உபத்திரமோ பசியோ பட்டினியோ பஞ்சமோ நாசமோசமோ இவைகள் எல்லாவற்றிலும் இயேசு விட்டு பிரிக்க முடியாது. இது என்ன ஒன்றும் செய்யாது. ஏன்னா வாழ வைக்கிற தேவன். மோசே இப்ப யாராகிறான்? கர்த்தர், நான் சொல்லல, விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவார். அந்த நேரம் பார்த்து பார்வோனுடைய மக குளிக்க வர கர்த்தர் சில காரியங்களை செய்கிறதா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து பார்வோனுடைய மகா குளிக்க வரும்போது, என்ன ஒரு பெட்டி அழகாக இருக்கிறது அப்படின்னு தோழிகிட்ட போய் அந்த பெட்டியை தூக்கிட்டு, இதெல்லாம் அங்கே கர்த்தர் வேலை செய்கிறார். விசுவாசம் உள்ள பெற்றோருக்கும் விசுவாசத்தில் பெரியவனாக வேண்டும் என்கிற மோசேக்காகவும் கர்த்தரி முன்னதாகவே வேலை செய்கிறார். அந்த தோழி வந்து பெட்டியை தூக்கி கொடுத்த உடனே அந்த பார்க்குற அந்த குழந்தை டிவைன் பியூட்டியாக இருந்தது, திவ்ய சௌந்தரியம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே பார்வோன் குமாரத்தை சொன்ன, இந்த குழந்தைய என் பிள்ளையா நான் எடுத்துக்கிறேன், இவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி இவனுக்கு மோசஸ் என்று பேரும் போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்போ மோசே என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? பெரியவனாக வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னைக்குமே பப்பியா இருக்கக்கூடாது, என்னைக்குமே பால் குடிக்கிற குழந்தையா இருக்கக்கூடாது வசனத்தில். அதனால தான் சில நேரம் எனக்கு ரொம்ப கோபம் வருகிறது. பிள்ளைங்க வசனத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும், வசனத்தை நல்லா படித்து வளரணும். அருமையானவர்களே, அதனால் எப்படி பெரியவர்களாக முடியும் அப்படின்னா, 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேலே எப்படி இருங்க? வாஞ்சையாயிருங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு சொல்லுங்க? இன்னும் ஒரு ஜெபிக்க தெரியல, இன்னும் ஒரு பைபிள் வாசிக்க தெரியல, ஸ்டேஜ் ஃபியரா, இன்னும் எனக்கு ஒரு சாட்சி சொல்ல என்னால் முடியலை, நான் வளரணும்னு. நீங்கள் வளராத பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் கண்ணீர் விடுவாங்க. முன்னாடி என்ஜிஓ காலனியில் ஒரு குடும்பம் இருந்தாங்க.
அவங்க இப்போ இங்கே இல்லை. அவங்க அவங்க பிள்ளைக்கு ஒரு பையன் மூளை வளர்ச்சி இல்லாத பையன். அவனுக்கு நீ தனி ரூம், ரொம்ப வசதியானவங்க. தனி ரூமில் அவன் ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். அந்த பெற்றோர் அவனை பார்த்து பார்த்து அழுவாங்க. என்ன தெரியுமா? அவன் வளரலை, 17 வயசு பாஸ்டர், ஆனால் ஒரு குழந்தை மாதிரி படுத்து கிடக்கிறான், வளரலை. பிறந்தது உண்மை, அவன் இன்னும் என்ன செய்யலை, வளரலை. நான் சொல்கிறேன், ஒரு பெற்றோருக்கு அவ்வளோ வேதனை இருக்குன்னா நம்மளை பிறக்க வச்ச ஆண்டவர், ஆமேன் வராது பார்த்துக்குங்க, உங்களை பிறக்க வச்ச ஆண்டவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே. உங்களை ஜெனிப்பித்த கண்மலை. அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுமா? நீ பிறப்பது எதற்காக? வளருவதற்காக. ஹல்லேலூயா. அப்படியே சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லை, காலமெல்லாம் உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லை, நீ செயல்படுவதற்கு. ஆமென். ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் வளர 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 பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆதரவாய் வரும்போது, பெற்றோர்களுடைய பாரத்தை பிள்ளைகள் சுமக்கும் போது பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமென். நிறைய பேருக்கு சங்கடமாக இருக்கும் போல் இருக்கு, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் நம்மளை பிறக்க வைத்தார். இப்போ ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குறாரு? வளர, க்ரோவிங், வளரணும். ஹல்லேலூயா. பிறந்த மாதிரி அல்ல. நான் பிறந்து 10 வருஷம் இன்னும் பாட்டிலில் பால் குடிச்சுக்கிட்டு வளர்ற அனுபவம் அல்ல. ஆமென். பிறந்தேன், இப்பொழுது நான் யாரா மாறுகிறேன்? பெரியவனோ. எல்லாரும் சொல்லுங்க, மோசே விசுவாசத்தினாலே பெரியவனாய் பெரியவனாய் மாறி. நான் 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜெபம் பண்ண முடியலை, ஒரு பைபிள் படிக்க முடியலை. ஆமென். கர்த்தருக்காக ஒன்றும் செய்ய முடியலை. ஆண்டவர் உங்களை பார்த்து அழுறாரு. ஆண்டவர் சிலவரை பார்த்து வேதனைப்படுறாரு. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை பெற்றதுக்கு நான் வேற எதையாவது அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம்பாங்க. முடியாது. ஆனால் ஆதங்கத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா பிரயோஜனம் இல்லாதவர். கவனிங்க, ஆண்டவர் அப்படி தான் வேதனைப்படுவார். பயன்படணும், கர்த்தருக்காக வாழணும். இவன் பெரியவனானான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மோசே பெரியவனானான். கொஞ்சம் சொல்லுங்கப்பா, கொஞ்சம் வாயை திறந்து, எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து கையை உயர்த்துக்கல. நல்லா கையை உயர்த்துங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உயர்த்துங்க. அப்படி தான் உங்கள் கையை மட்டும் உயர்த்துட்டேன்னா வாழ்க்கை உயரும். இன்றைக்கி சில இந்த பிள்ளைகள் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. பாட்டு படிக்கிற பிள்ளைகளும் கை தட்டணும், கையை உயர்த்த சொன்னால் கையை உயர்த்தணும். கையை உயர்த்தினா வாழ்க்கை உயரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதுவும் 2 கையை உயர்த்தினா நிறைய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. நல்லா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, மோசே பெரியவனான போது. அப்போ பிறந்தான், விசுவாசத்தினால தான் பிறந்தான். இப்போ என்ன ஆயிட்டான்? விசுவாசத்தினாலே பெரியவன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் விசுவாசத்தினாலே பெரியவர்களாக மாத்துறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்னைக்கும் சின்ன பிள்ளையே கிடையாது. ஹல்லேலூயா. குழந்தை பருவம், வாலிபர் பருவம், அப்புறம் திருமணம், அப்புறம் வயதோகிய பருவம், இப்படி மாறிக்கிட்டே போகுது. சீசன் மாறுது. தேவன் நம்மளை அப்படி மாத்துறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீர்களா? இன்னும் உங்களுக்கு உணர்வில்லையா? நம்ம பிறந்தோம்னா நிச்சயமா என்ன செய்யணும்? வளரணும். பிறந்த குழந்தை என்ன செய்யும்? டே பை டே க்ரோயிங். ஒவ்வொரு நாளும் என்னது? வளர்த்தி. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் வரும்போது அந்த செவுத்தோர நிற்க சொல்லி ஒரு மார்க் பண்ணி வைங்க. ஒரு மார்க் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வருஷம் பிறந்த நாள் வரும்போது அந்த மார்க்கில் இருந்து எவ்வளோ வளர்ந்துருப்பேன்? 1/2 அடி அல்லது 1 அடி வளர்ந்துருப்பாங்க.
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோயிங் இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. சரி, நான் அதை பற்றி இப்போ பேச விரும்பலை. எப்படியோ நீங்கள் ஆராதனைக்கு வந்தால் போதும், எப்படி வேணாலும் இருங்க, கர்த்தர் நல்லவர். ஆனாலும் தேவன் எனக்கு தர்ற செய்தியை நான் கொடுத்து நான் என் மேலே ஜட்ஜ்மெண்ட் வராதபடிக்கு நான் தப்பிச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கேட்பார், நீ இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்பார். அதுக்கு தான் உட்காந்து பல மணி நேரங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எதை வேணாலும் பேசலாம், ஆனால் இதை தான் பேசணும்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மன்னாவை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்கள் உண்மையிலே ஆண்டவருக்குள்ளே பிறந்தீங்கன்னா, ரெண்டாவது க்ரோயிங், வளருவீர்கள், பெரியவனாவீர்கள். அல்லேலூயா. சாமுவேல் வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு நாள் பிறந்தான், இப்போ என்ன செஞ்சான்? வளர்ந்தான். அப்புறம் பெரியவனாயி தான் முதல் பெயர் சபா வரை கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்ந்தான். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தில் பிறக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது விசுவாசத்தில் என்ன செய்யறது? வளர்றது. மூணாவது சொல்லி முடிக்க போறேன், விசுவாசத்தில் போராடுறது. எல்லாரும் சொல்லுங்க. ஏங்க, இது ரெண்டும் நல்லா தான் இருக்குது. வளரலாம், பெரிய ஆளாகலாம், பிறக்கலாம், வளரலாம். ஆனால் நீதிமான் விசுவாசத்தில் பிறக்கிறான், அப்புறம் விசுவாசத்தில் வளர்கிறான், அப்புறம் விசுவாசத்தில் போராடுகிறான். அல்லேலூயா. என்னைக்கு சபைக்கு நீ வந்துட்டோமோ அன்னைக்கே உலகம் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. உலகம் நமக்கு எதிரியாய் மாறுகிறது. அப்போ அதோட நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் இருக்கிறது. ஆமென். யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் யூதா இவ்விதமா எழுதுறாரு, நான் ஆமென் பொதுவான சுவிசேஷத்தை எழுத நினைக்கும் போது கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நான் தைரியமாய், நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாயிருந்து. அல்லேலூயா. எல்லாரும் நிருபம் எழுதுகிற மாதிரி தான் யூதாவின் நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் மாற்றி விடுறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார், இடுப்பு வலி, உன் காது வலி சுகமாக்குவார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே குழந்தையா வச்சிருக்கிற அனுபவம் அல்ல. விசுவாசம், நீ உனக்கு நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும். சிலர் இப்படிப்பட்ட செய்தியை தான் விரும்புகிறாங்க. நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, உன் வியாதியெல்லாம் சுகமாக்கிடுவார், உனக்கு நல்ல சொந்த வீட்டை தந்துடுவார். இந்த மாதிரியான ஆமென் ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் உனக்கு எல்லாம் பார்த்துக்குவார், கிருபை இருக்குது, கிருபையினால் நீ வாழலாம், பெரியவனாகலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நீ எந்த விசுவாசத்தில் நீதிமான் ஆகுனீங்களோ, எந்த விசுவாசத்தில் பெரியவன் ஆகுனீங்களோ, எந்த விசுவாசத்தில் பிறந்தீங்களோ, அந்த விசுவாசத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, உங்க சத்தமா சொல்லுங்க. அந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்திற்காக. ஆமாம், அப்படின்னா என்னங்க? விசுவாசத்துக்காக ஏன் போராடணும்? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அவருடைய போதனைகளை விசுவாசிக்கிறேன். அப்போ ஏன் நான் போராடும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஆமென். விசுவாசம் என்று ஒன்று வரும்போது அது ஒரு ஃபோர்ஸ் பாருங்க, ஒரு விசை. அப்படி விசுவாசத்திலே நாம் பிறந்து, நாம் வளர்ந்து, நாம் பெரியவனாகும்போது இன்னொரு ஃபோர்ஸ் வரும், இன்னொரு ஃபோர்ஸ் வருகிறது. அதுதான் சந்தேகம். என்ன தேகம்? எல்லாரும் சொல்லுங்க. சந்தேகம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அவிசுவாசம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு ஃபோர்ஸ், விசுவாசங்கிறது ஒரு ஃபோர்ஸ் பாருங்க, ஒரு விசை. ஆனால் இன்னொரு எதிர் விசை இருக்கிறது.
ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு. புவி ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சது யாரு? சர் ஐசக் நியூட்டன். அப்பனா என்ன அர்த்தம்? புவி ஈர்ப்பு விஷயம்னா என்ன அர்த்தம்? ஆமா, என்ன ஆகும்? இழுத்துரும். நீ ஒரு பொருளை போட்டனா அது என்ன செஞ்சிடும்? கீழே ஒரு விஷயம் என்ன செய்யுது? இழுக்கும். ஆனா அப்படி புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் இருக்கிற அதே தேசத்துல ரைட் சகோதரர்கள் அவங்க இன்னொரு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. இன்னொரு விசையை கண்டுபிடித்தார்கள். இது அவன் கண்டுபிடிச்சது இழுக்கிற விசை, இது அந்த இழுவையிலையும் தாங்கிக்கிட்டு மேலே போற விசை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். இப்ப அந்த ரங்கத்தில் ஒரு பொருளை போட்டோம்னா அது நிச்சயம் என்ன செய்யும்? கீழே விழும். ஆனால் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்ச ஃபோர்ஸ் என்னன்னா, அது கீழே விழாது. அதுக்கு இன்னொரு விசை இருக்கிறது. அந்த விசை புவியீர்ப்பு விசையை ஓவர் கம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. விசுவாசத்திலே நீங்க பெரியவர்கள் ஆகும்போது, விசுவாசத்திலே போராடும் போது, இந்த உலகம் கொடுக்கிற ஃபோர்ஸ், இந்த உலகம் கொடுக்கிற விசையை மேற்கொள்ளுகிற another force. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த உலகம் உங்களை இழுக்குது, அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு விசை. ஆனால் விசுவாசம் உங்களை பறக்க வைக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சா பாருங்க, அது அப்படி ஸ்டில் அப்படியே நிக்குதாங்க, அப்படியே நிக்குது. இப்ப என்ன பண்ணுது? புவியீர்ப்பு விசை என்ன செய்யுது? அதை சொல்லுங்க, அதை இழுக்குது, அதை இழுத்து பார்க்குது. அதை இழுத்து பார்க்கும்போது, ஆனால் இந்த ஹெலிகாப்டருக்குள்ள மிஷின்ல இருக்கிற விசை அதை இழுக்க விடல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஃபெய்த் ஃபோர்ஸ். ஆமென். இது என்ன செய்யுதுன்னா, என்றைக்கு விசுவாசத்துக்குள்ள வர்றோமோ அப்பமே சந்தேகம் வருகிறது. சந்தேகம் ஒரு கொடிய நோய். என்ன சந்தேகம்? முதல்ல தேவனை பற்றிய சந்தேகம், அப்புறம் ஜெபத்தை பற்றிய சந்தேகம். சிலர் சொல்லுவாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காராங்க, கடவுள்னு இருக்காருன்னு ஒரு என்ன அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், என்ன ஷூரிட்டி கொடுக்கணும்? இவங்க வாழ்க்கையில் அவிசுவாசத்தில் இருந்துக்கிட்டு, நீ அவிசுவாசத்தில் இருக்கிற எதுவும் நடக்காது. விசுவாசத்தில் பிரயாசப்படாமல் எதுவும் நடக்காது. நான் வாரந்தோறும் கோயிலுக்கு போகிறேன், வாரந்தோறும் கோயிலுக்கு போகிறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்ன நடக்கும்? விசுவாசத்தில் இன்னும் பிறக்க கூட இல்லை, பிறந்து வளர்ந்து ஆமென் போராட வேண்டும், போராட வேண்டும். எதோடு போராடணும்? அவிசுவாசத்தோடு போராடணும். இந்த உலகம் உள்ள எதுல நிரம்பி இருக்கு? அவிசுவாசம் தான். எங்க போனாலும் சந்தேகம். ஆனா அந்த சந்தேகத்தின் மத்தியில் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி விளக்கு மாதிரி விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, உலகம் முழுவதும் இருள இருந்தாலும் எங்கேயாவது ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை அந்த இருள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. இப்ப கவனிங்க, இப்போ போராட்டம் எதுல அப்படின்னா, நமக்கு வருகிற சந்தேகத்தில இருந்து நம்ம விடுதலை பெறணும். நமக்கு வருகிற அவிசுவாசத்திலிருந்து விடுதலை. சிலருக்கு என்ன தெரியுமா, ஏன் இந்த ஜெபத்துக்கே வர மாட்டேங்காங்க? ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராக்கும், ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாராக்கும். நான் ஜெபம் பண்ணா என்ன ஆசீர்வதிப்பாராக்கும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் உழைக்கணும், நான் வேலை செய்யணும், நான் சம்பாதிக்கணும், இப்படித்தாங்க நான் முன்னேற முடியும். ஜெபம் பண்ண நடந்துருமா? இப்படி நீ கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இப்படி கேள்வி கேட்கிறவங்களை கவனிங்க, இவங்களுக்குள்ள இருக்கிறது என்னது? சந்தேகம். அல்லேலூயா. எந்த பிசாசையும் விரட்டிடலாம், ஆனால் சந்தேக பிசாசை இப்போ இந்த செய்தியை கூட சிலர் கவனிக்கிறதே கிடையாது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்படியும் அதை சரியாக கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், இந்த மாதிரி சந்தேகத்தை விரட்டுறதுக்கு விசுவாசத்தை தான் கொண்டு வந்து வைக்க முடியும். அல்லேலூயா. இந்த பிசாசு விரட்டுறதுக்கு கோடாங்கி கிட்ட போவான் பாருங்க, கோடாங்கி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அவன் சாட்டை எடுத்து அடித்து விரட்டுவான். அப்படியும் போகாது பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பிசாசு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க.
ஆனா என்னது பிடிச்சிருக்கு? சந்தேகமும் அவிசுவாசமும் பிடிச்சிருக்கு. இந்த அவிசுவாசமும் சந்தேகமும் எனக்குள்ள இருக்கும் வரை என்னால செயல்பட முடியாது விசுவாசத்தினால. அதுலதான் நம்ம போராட வேண்டும். அதுல போராடணும். சில நேரம் என் ஜெபத்துக்கு பதிலே வரல. நம்ம கேட்கிறோம், வேர் இஸ் காட்? தெய்வம் எவிடே? தெய்வம் யாரானு? ஆண்டவர் இருக்காரா? பிசாசு பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் வீழ்ந்தது எதனால? சந்தேகம். ஆண்டவர் சொன்னாரு, எல்லா கனியும் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, ஆனா இந்த மரத்துல கனியை மட்டும் நீ புசிக்காத, நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த வார்த்தை தெரியும். இப்ப பாருங்க, சாத்தான் எப்படி வந்து சொல்றான், ஆண்டவர் அப்படி சொன்னது உண்டோ? பாருங்க, சந்தேகங்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா, தேவனுடைய வார்த்தையை சாத்தான் உன்னை சந்தேகிக்க வைப்பான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்க வைப்பான். இன்னைக்கு ஏன் நம்ம ஒவ்வொரு 1ஆம் தேதி வாக்கு தத்தம் நடத்துறோம், ஏன் நிறைய பேர் வர்றதில்லை? அது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் பிசாசு என்ன பண்றான்னா, சந்தேகப்பட வைக்கிறான். எதை சந்தேகப்பட வைக்கிறான்? தேவன் சொன்னத. அப்படி சொன்னது உண்டோ? அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த வேத புத்தகத்தை எதுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்னா, நீங்க இந்த வேத புத்தகத்தை வாசித்து விசுவாசத்துல போராடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தவான்களுடைய வெற்றியும் இருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய தோல்வியும் இருக்கிறது. அப்ப தோல்வியை கண்டு நம்ம என்ன பண்ணணும்? அப்ப தாவீது தப்பு பண்ணா, ஆபிரகாம் 10 பொண்டாட்டியை கட்டினா, இவன் அப்படி பண்ணா, அவன் அப்படி பண்ணான் அப்படிங்கிறது இல்லை. அங்கே வீழ்ச்சியும் இருக்கிறது, எழுச்சியும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இது சரித்திரமும் இதுல அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்ப விசுவாசத்தினாலே நாம் போராட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதோடு போராடணும்? அவிசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, உண்மையிலே போராட்டம் தாமையா, கல்யாணம் கட்டினதுலேருந்து என் மனைவியோடையே போராடிக்கிட்டு இருக்கேன். அது போராட்டம் இல்லை. மனைவி என்ன பேயா? ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பேயை பார்த்துருக்கீங்களா? அவன் சொன்னான்னா, 25 வருஷமா பேய் கூட தானே குடியிருக்கேன் நான். இதெல்லாம் காமெடிக்கு தான் ஆகும் பாருங்க. காமெடி பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் ஆகுமே ஒழிய, புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் த கிஃப்ட் ஆஃப் காட். ஆகவே போராட்டங்கிறது, அதனால தான் பவுல் எழுதுவார், நம்முடைய போராட்டம் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். எந்த மனுஷனோடும் நமக்கு போராட்டம் கிடையாது. இந்த சபையிலிருந்து 10 பேர் போய் பக்கத்தில் சபை வச்சாலும் நான் மனுஷரோடு போராடும்படி நான் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனுஷரோடு போராடுறதுக்கு கர்த்தரனை அழைக்கவும் இல்லை. நம்முடைய சில நேரம் சில ஆவிகளை கட்டுறோம்னா, அது யாராவது நீங்க மனசுல வச்சுக்கிட்டு மனுஷன் நினைச்சிடக்கூடாது. அமலேக்கின் ஆவியை கட்டுறேன்னா, அமலேக்கின் ஆவி யாரு? சத்துரு. சத்துருவை தான் நம்ம கட்டணும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிய கட்டுறேன்னா யாராவது ஒரு மனுஷனை இல்லை. ஏன்னா நம்முடைய போராட்டம் யாரு கூட இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் வான மண்டலத்தில் உள்ள. அது என்ன முதல்ல கொடுக்கிறதுன்னா, உனக்கு சந்தேகத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த குடும்பமே தொலைஞ்சி. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடுன்னு அந்த காலத்தில் ஏதோ ரிக்கார்டில் பாடிக்கிட்டு இருக்கும். ஆகவே பிசாசு முதல்ல கொண்டு வர்றது, ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு, ஒரு விசுவாசிய கெடுக்கிறதுக்கு அவன் கொண்டு வர்றது சந்தேகம். எது முதல்ல சந்தேகம்? தேவன் மேல சந்தேகம். ஏவாளுக்கு தேவன் மேலேயே சந்தேகம் வந்துருச்சு. ஓஹோ, இப்படியா? அவன் என்ன சொன்னா, நீங்க தேவன மாதிரி ஆயிருவீங்கன்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த பழத்தை சாப்பிடாங்க. நீ சாப்பிட்டா நீ எப்படி மாறிடுவ? உடனே அவளுக்கு என்ன வந்துருச்சு? தேவன் மேல சந்தேகம்.
தேவன் மேல சந்தேகம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. 6 நாளும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கி, 6வது நாள்ல அவனையும் உண்டாக்கி, மரத்துல பழங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி. காட் இஸ் குட் காட். நல்ல கரங்களை தட்டி இயேசுவும் நல்லவர். ஒரு நாளும் சந்தேகம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்த ஒரு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வந்தா, அப்பா லேபோ சாத்தானே, அப்பா லேபோ சாத்தானே, பெருமை உள்ளவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே, நான் இருப்பது இயேசுவின் இரத்த கோட்டைதான், என்ன நெருங்கி நான் போவது பாதாளந்தாம், சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதான், அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பிசாசு? உலகத்திலே பெரிய பிசாசு என்ன பிசாசு? சந்தேக பிசாசு. சந்தேக பிசாசு இருந்ததுன்னா ஜெபம் பண்ணவே விடாது. சந்தேக பிசாசு வந்துருச்சுன்னா பைபிள் வாசிக்கவே விடாது. சந்தேக பிசாசு வந்துருச்சுன்னா ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவிலும் பெறலாம் என்று அவனுக்கு நினைப்பே. அப்ப இதுல போராடணும். ஹல்லேலூயா. ஏதேன்ல ஆதாம் தோத்து போனா, ஆனா பாலைவனத்தில் இயேசு ஜெயிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, நான் டைம் ஆச்சு, இப்போ முடிக்கணும். இப்போ பாருங்க, இயேசுவுக்கு வந்த சோதனை, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், இஃப் யூ சன் ஆஃப் காட். பாருங்க, ஆதாமுக்கு வந்த சோதனை அப்படிதான் வந்துச்சு, அதே மாதிரிதான். ஆமென். இப்ப இயேசுவுக்கு என்ன வருது? நீர். ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானம் வந்தபோது இதா சொன்னாரு, இவர் என்னுடைய, இவரை நான் எப்படி இருக்கிறேன்? எல்லாரும் சொல்லுங்க இயேசு. ஹல்லேலூயா. the son of God. ஆனா என்னாச்சு? இப்ப பிசாசு சந்தேகத்தை கொண்டு வரான். if you son of God, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை என்ன செய்யும்? என்ன டெம்டேஷன் பாருங்க. ஆல்ரெடி ஜீசஸ் வாஸ் ஹங்கர். இயேசு ஏற்கனவே எப்படி இருக்கிறாரு? பசியோடு இருக்கிறாரு. ஆனா இயேசு சோதனையை ஜெயிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சோதனையை ஜெயித்தார், விசுவாசத்தினாலே ஜெயித்தார். இந்த போராட்டம் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதனால கஞ்சிக்கு தண்ணிக்கு இல்லாத போராட்டம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியாத போராட்டம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா போராட்டம் என்ன? வாட் இஸ் த ரெஸ்டல்? ஆமென். நம்ம சந்தேகத்தோட போராடணும், அவிசுவாசத்தோட போராடணும். நீ ஜெபம் பண்ண உட்காரும் போது சந்தேக பிசாசு வரும். ஜெபம் பண்ணி என்னத்த கடை, சர்ச்சைக்கு போய் என்னத்த கடை. இந்த மாதிரி சந்தேகத்தில் நிறைய குடும்பங்கள் தேவனை விட்டே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இதுல தான் விசுவாசத்தில் ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? தைரியமா போராட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு ஜெயிச்சிட்டாரு, ஆதாம் தோத்தான், இயேசு ஜெயிச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம் சந்தேகப்பட்டானா படலையா? சொல்லுங்க. ஆதாம் ஏவாளும் சந்தேகப்பட்டாங்களா இல்லையா? பட்டு என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை பூச்சிட்டாங்க. சந்தேகப்பட்டு நீங்கள் அவருக்கு அடிமை மாதிரி கிடக்க வேண்டியதான். ஆண்டவர் உங்களை அடிமை மாதிரி வச்சுருக்காரு. நீ மட்டும் இந்த பழத்தை சாப்பிட்டனா நீ யாரா மாறிடுவ? நீ அவரை மாறிடுவ. அல்லேலூயா. உடனே இதை சொன்ன உடனே ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்த்த உடனே அது பார்வைக்கு இன்பம், பார்வைக்கு நல்லதும், புசிப்புக்கு ஆஹா அப்படின்னு பறிச்சு சாப்பிட்டா. சந்தேகம். ஆதாமும் ஏவாளும் அந்த சந்ததி விழுந்தது. ஆனால் இயேசுவை பாருங்க, இயேசு சொன்னார், சந்தேகம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லணும். சந்தேகம் வரும்போது உங்களுக்குள்ள அவிசுவாசம் வரும். ஏன்னா அதோட தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு விசுவாசத்தை கேட்பீங்க, போய் 1 மணி நேரத்தில் இயேசு யாரானு அப்படின்றீங்க, ஹூ இஸ் ஜீசஸ்ன்றீங்க. ஏன்னா சம் ப்ராப்ளம் will attack you.
Some problem, many problem will attack you. When we'll say, who is Jesus? ஏசு யாரியா அப்படிங்கிறது அதோட தான் நீ ஒவ்வொரு நாளும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே ஷுட் ஃபைட். சந்தேக பிசாசோட போராடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்பணும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் காணிக்கை செலுத்தலாம். ஏமான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. ஏமான், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா, நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான். ஓ ஹல்லேலூயா, விசுவாசியே நீ பதறாதே. வல்லமை வல்லமை விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாச